ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். டிஷுகா கொஞ்சம் கம்பெனி கூட என் கூட சேர்ந்து கொஞ்சம் மட்டும் ட்ரிங்க் பண்ண போதும். வேணாண்டா, வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லை, என் தங்கச்சி தனியாக இருப்பா. நான் ட்ரிங்க் பண்ணிட்டு போனால் அவள் ரொம்ப கோவப்படுவாடா. இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ கொஞ்சமாக குடி, அவள் கண்டுபிடிக்கவே மாட்டா. நீ அவளுக்கு தெரியாமலே அப்படியே போய் தூங்கிடலாம். இதெல்லாம் வேணாண்டா, அவள் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோவே, அப்படியே எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவா. அவங்க அதுக்கு மேலே உன்னை நம்பி ஒரு பொண்ணை விட்டுட்டு போயிருக்கேன், நீ என்னடா இப்படி இருக்கான்னு சும்மா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் அப்படி. நாளைக்கு நைட் எல்லோரும் வந்துடுவாங்கடா. அதுக்கப்புறம் வேணா உங்கள் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்கள் ரூம்லேயே தங்கிக்கிறேன். என்ன சுகா, இன்றைக்கி சரக்கு வாங்கி வச்சுட்டு நாளைக்கு குடிக்கிறதா? கொஞ்சம் மட்டும் குடிடா, எனக்கு கம்பெனியாவது கொடு, தனியாக குடிக்க ஒரு மாதிரி இருக்குது. டிஜிக்கு சொன்னால் புரிஞ்சுக்கூடா. எனக்கு எல்லாம் புரியுது, நீ குடி. உனக்கு ஓவர் ஆகிட்டா கூட நான் உன்னை பத்திரமா கூட்டு போய் உன் வீட்டில் விட்டுடுறேன். உன் தங்கச்சிட்ட கூட சொல்லிட்டு வந்துடுறேன், இதை பற்றி நீ யார்ட்டையும் சொல்லிடாதன்னு. அவளை பற்றி உனக்கு தெரியாது, என்ன சான்ஸ் கிடைக்கும் என்னை போட்டு கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பா. சுகா, நீ உன் தங்கச்சிக்கெலாம் பயப்படுவியா? அப்படிலாம் இல்லை, எதுக்கு தேவையில்லாம அப்படின்னா. சரி தெரியுது, இந்தா குடி. அப்படியே ஜேகே சுகாவுக்கு ஊற்றி கொடுத்தான். சுகாவும் குடித்தான். என்ன சரக்குடா இது, இப்படி இருக்கு? ஆனால் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊற்றேன். கொஞ்சம் தான் குடிப்பேன்னு சொன்னேன். நல்லா இருக்குடா, கொஞ்சம் ஊற்று. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிச்சா தெரியவா போகுது. குடி அப்படின்னு ஜேகே அகைன் ஊற்றி கொடுத்தான். ஜேகே கொஞ்சம் கூட குடிக்காமல் சுகா குடிக்கிறதே பார்த்துட்டே இருந்தான். சுகா அகைன் கிளாஸை நீட்டி, இன்னும் கொஞ்சம் மட்டும் ஊற்றேன். நிஜமாக ஊற்றுவா? ஊற்றுடா, கொஞ்சம் மட்டும் ஊற்று. இன்னும் கொஞ்சம் ஊற்று, இன்னும் கொஞ்சம். போதும் போதும். வேணாமனான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே இருக்கேடா. போதும்டா இதோட. ஜேகே இன்னும் கொஞ்சம் மட்டும் ஊற்றேன். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும். போதும்டா. ப்ளீஸ்டா, கொஞ்சம் மட்டும். அதான் ஃபுல்லாக குடிச்சிட்டேன்ல, இன்னும் கொஞ்சம் மட்டும் ப்ளீஸ்டா. சரி குடி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி சுகா ஃபுல் பாட்டிலையும் குடிச்சு முடித்தான். சுகா சுகா என்னை பாடுறா. என்னை வீட்டில் போய் ட்ராப் பண்ணிடுறியா? தங்கச்சி வேற தனியாக இருப்பா, அவளுக்கு பயமாக இருக்கும். நான் வீட்டில் போய் தூங்கிடுறேன். அவள் இப்போவே அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லி கொடுத்துருவா, சுகா இன்னும் வீட்டுக்கே வரலன்னு. என்னை வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிடுறியா? கொஞ்சமாக குடின்னு சொன்னேன், கேட்டியா? நான் வேணான்னு தான் சொன்னேன், நீ தான் குடின்னு சொல்லி என்னை குடிக்க வச்ச. உனக்கு தெரியும்ல, நான் கொஞ்சம் குடித்தா அதோட ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு. பின் எதுக்கு நீ என்னை குடிக்க சொன்ன? பட் இட்ஸ் ஓகே, எனக்கு மேலே கோபம் இல்லை. ஏன்னா சரக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எங்கள் வீட்லேயும் விட்டு அதுக்கும் தேங்க்யூ. ஓகேவா? சரி கிளம்பு வா. ஜேகே சுகாவை அவனோட பைக்கில் கூட்டிகிட்டு வந்தான். அவங்க பாதி தூரம் வரும்போதே பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிது. 2 பேரும் நல்லா நனைஞ்சிட்டு தான் வீட்டுக்கே வந்தாங்க. காலிங் பெல் அடிச்சுட்டு டோர்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வாயின் கதவை தோறடி, எவ்வளோ நேரம்? இருடா வரட்டும், என்ன அவசரம்? சும்மா உள்ள ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருப்பா. எஞ்சி வர்றதுக்கு பார்த்தியா எவ்வளோ திமுற அவளுக்குன்னு. உள்ளே ஏதாவது வேலையாக இருக்க போகிறாங்கடா. அதெல்லாம் அவளுக்கு ஒரு வேலையும் கிடையாதுடா, எல்லா சாப்பாடும் ரெடியாக தான் இருக்குது. சும்மா சாப்பிட்டு மொபைல் நோண்டிகிட்ருப்பா. அப்போ வைன் டோரை ஓப்பன் பண்ணோம். அண்ணா என்ன குடிச்சிட்டு வந்திருக்கா? ஏதோ நான் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிட்டு வர மாதிரி பேசுகிறேன். நான் நம்ம வீட்டை குடிச்சிட்டு வந்ததே இல்லையா, தள்ளிக்கோ. அப்போ வைன் வந்து ஜேகே பார்த்தா. இல்லை நான் வேணான்னு தான் சொன்னேன், அவன் தான் ஃபுல்லாக குடிச்சிட்டான். கொஞ்சம் தான் குடிக்கிறேன்னு சொன்னான், ஆனால் ஃபுல்லாக குடிச்சிட்டான். ஏன்னா நீ இப்படி இருக்க? உள்ளே வந்து தொலை, நாளைக்கு அப்பா அம்மா வரட்டும், உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்பா அம்மா கிட்ட மட்டும் சொன்ன அவ்வளோதான் பார்த்துக்கோ. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வா, உன்னை யார்கிட்டே சொல்லாமல் நான் காப்பாற்றி விட்டுட்டே இருக்கேன். நீ போகும்போதே சொல்லி தானே அனுப்புனேன், குடிச்சிட்டு வராதனேன்னு. நீ இப்படி குடிச்சிட்டு வந்து நிற்கிற, ஏனே இப்படி பண்ணுற? தள்ளுடி, குடிச்சதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிகிட்டு இருக்க. கொஞ்சம் தான் குடித்தேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் குடிக்கல. அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டேன். பாத்தியா நான் எவ்வளோ தெளிவாக இருக்கேன்னு. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, ஓகேவா? நான் போய் தூங்குறேன், நீயும் போய் தூங்கு.
அப்படின்னு சுகா தடுமாறணும். ஜேகே அவனை பிடிச்சிட்டு, டீ ஏண்டா ஆடுற, நேரம் நல்டா, டீ கால் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு போலடா, அதான் தானாக ஆடுது டீ லூஸ். வயன் சுகாவையும் ஜேக்கையும் பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டு இருந்தா. இவனை கொஞ்சம் ரூமில் படுக்க வைக்கவா? கூப்பிட்டு போங்க. ஏய் உள்ள வாடா. பிடிச்சிக்கூடா, ஏண்டா ஆடுற? டேய் நீ நேராக பிடிச்சி நீ நேராக கூப்பிட்டு போ. அந்த ஃபர்ஸ்ட் ரூம் தான் ஏறும், அதில் படுக்க வச்சிரு, ஓகேவா? வா. ஜேகே சுகாவை போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு இருந்தான். அப்போ வயன் டவலோடு வந்தா. இந்தாங்க இந்த டவலை வச்சு அவன் தலையை தொடச்சி விடுங்க. அது எப்படி? தண்ணி பட்டால் போதை தெளிஞ்சிடும்னு சொல்லுவாங்க, இவன் மட்டும் இவ்வளோ நினைஞ்சிருக்கான், கொஞ்சம் கூட தெரியாமல் இருக்கு. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்டான், அதான். இவனுக்கு தான் வேலை, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து. அப்போல்லாம் இல்லை, சுகர் எப்போயும் குடிக்கலாம் மாட்டேன், எப்போயாவது தான். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படின்னு ஒயின் கோவமாக வெளியே போனோம். ஜேகே சுகாவை படுக்க வச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வரும்போது ஒயின் இன்னொரு டவல் எடுத்துகிட்டு வந்து ஜேகே கையில் கொடுத்தா. இந்தாங்க தொடச்சிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சுகாவோட ஷர்ட் தான் எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் வேணும், ரொம்ப குளிருது, கொஞ்சம் ஹாட் வாட்டர் தெரியா? அதான் மழையில் நனைஞ்சிருக்கீங்க, ரொம்ப குளிருது, கொஞ்சம் ஹாட் வாட்டர் தெரியா? ஓகே, ஒரு நிமிஷம் கொண்டு வரேன். ஒயின் போய் ஜேகேக்காக ஹாட் வாட்டர் வச்சுட்டு இருந்தா. அப்போ ஜேகே சுகாவை போய் செக் பண்ணிவிட்டு அவன் தூங்குறானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தான். ஒயினை பேக்கில் இருந்து டைட்டாக ஹக் பண்ணான். என்ன பண்ணுற விடண்ணா? நான் தானடி, என்ன இது கிடையாது, நான் குடிக்க ஊற்றி கொடுத்த. அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஜேகே விடு, ஜேகே விடு, ஜேகே ஜேகே விடு, ஜேகே. இது கிடையாது, நான் குடிக்க வச்சேன். எதுக்குண்ணா? இதுக்கு தான் டீ. அவன் என்னை பார்க்க வந்ததுமே சொன்னான், உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஊரில் இல்லைன்னு, வீட்டில் நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்கன்னு சொன்னான். இந்த நைட்டை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் உங்கள் அண்ணனை ஃபுல்லாக குடிக்க வச்சு மட்டையாக்கிட்டேன். இப்போ பாரு, அவன் அழகாக அவன் ரூமில் தூங்கிட்டுருக்கான், நம்ம அழகாக இங்கே ரெண்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளீஸ். சின்னடி சரி, உன் ஷர்ட் ரொம்ப ஈரமாக இருக்குது, குளிருது. ஜேகே வாயினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஆமாடி ரொம்ப குளிருது, இந்த ஷர்ட் வேணாம், கலட்டிடவா? அதானே சொன்னேன், இரு சுகாவோட ஷர்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஒயின் மூவ் ஆனோம். ஜேகே அவளை திரும்ப இழுத்து டைட்டாக ஹக் பண்ணி, ஷர்ட்டை கழட்டிடுறேன், நீயும் டாப்பை கழட்டிடுறியா? என்ன பேசுகிறான்? சின்ன பேசுகிறேண்ணா, பின் எதுக்கடி நான் உங்கள் அண்ணனை குடிக்க வச்சுட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உன்னை மீட் பண்ணோம், வீட்டுக்குள்ளே வர நான் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கேன், சும்மா உன்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவேண்ணா? எனக்கு இன்றைக்கி எல்லாமே வேணும், எல்லாமே. அப்படிலாம் பேசாத, நீ வீட்டுக்கு போ. அப்படி தான் பேசுவேன், வீட்டுக்கெலாம் போக முடியாது, வா பெட்ரூம் போகலாம். என்னோட பேசுகிறேன், பாடி போகலாம் அப்படின்னு ஜேகே ஒயினை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒயினோட ரூமுக்கு வந்தான். ஜிக்கி வேணாம் ஜிக்கி அண்ணன் மட்டும் எழுந்துருச்சான்னா அவ்வளோதான் ஜிக்கி, விட்டு ஜிக்கி ப்ளீஸ் ஜிக்கி. உங்கள் அண்ணே எந்திரிக்கவே மாட்டான், அப்படி சரக்கு. ஈவன் உனக்கு தெரியுமா, அந்த சரக்கில் ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் கூட போட்டிருக்கேன். காலையில் 10 மணி ஆனாலும் அவனால் கண்ணே திறக்க முடியாது. எப்படி என் பிளான்? பொறுக்கி என்னோட பொண்ணு எங்கள் அண்ணனா? நீ அப்படிலாம் ஒன்று நினச்சிக்காத, 10 மணிக்கு அப்புறம் அவனே எழுந்திருவான். ஜேகே ஒயினை பெட்டில் போட்டு ஒயினுக்கு மேலே வந்தான். ஜேகே இதெல்லாம் வேணாம் ஜேகே, அண்ணன் எழுந்திரிச்சானா அவ்வளோதான் பிரச்சனை ஆயிரும் ஜேகே. அதான் சொன்னேன் இல்லடியா, அண்ணன் எந்திரிக்க மாட்டான், நீ வா. ஜேகே ஒயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவள் ஹெட்டில் இருந்து அவள் சீக்கில், அவள் சின்னில், அவள் நோஸில், அவள் ஐஸ்லன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்டே வந்தான். ஒயினோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவள் லிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணான். ஜேகே வேண்டாடா ஜேகே, ஜேகே. ஒயின் கிஸ் பண்ணிவிட்டு ஜேகேயோட ஷர்ட் பட்டன் எல்லாம் ஒன்றா கலட்டினான். அவன் ஷர்ட்டை கலட்டி தூக்கி போட்டுட்டு அவனோட ஆப்ஸ் எல்லாம் அவள் கை வச்சு சாஃப்டாக டச் பண்ணான். ஜேகேயோட பாடி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, ஒயினோட ஹேண்ட் ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஒயினோட ஹேண்ட் படும்போது ஜேகேக்கு அந்த ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. ஜேகே ஒயினை இன்னும் க்ளோஸாக இழுத்து ரொம்ப வைல்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் ஜேகேயோட பேக்கெல்லாம் ரப் பண்ணிகிட்டே அவனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணான். ஒயின்
நீ ரொம்ப சூடாக இருக்கடி. இந்த கலருக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா? இன்னும் இதுக்கு ட்ரெஸ்லாம் கலர்ட்டு எல்லாமே. ஜேகே அவசர அவசரமாக ஒயனோட டாப்பை கலட்டினான். ஜேகே மெதுவா, ஜேகே ஸ்லோ, ஜேகே ப்ளீஸ். ஏய் என்னடி ஸ்லோ, சீக்கிரம் கலட்டு. ஒயனும் அவள் டாப்பெல்லாம் கலட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணான். ஜேகே ஒயனோட செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவள் லிப்பில் அகெயின் கிஸ் பண்ணான். ஜேகே வலிக்குது, மெதுவாடா. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஜேகே மெதுவா, ஜேகே வலிக்குதுடா. ஏய் நான் இதை டேஸ்ட் பண்ணவா? ஜேகே ப்ளீஸ் டி, நான் இதை டேஸ்ட் பண்ணவா உன் பெர்மிஷனோட? ஏய் இல்லை, நான் பெர்மிஷன் கொடுத்து தான் பண்ணுறியா? இதுக்கு மட்டும் பெர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்க. ப்ளீஸ் டி, நான் டேஸ்ட் பண்ணிக்கவா? பண்ணிக்கூடா. மெதுவாடா. ஜேகே மெதுவா. ஜேகே ஒயினை பயங்கரமாக சக் பண்ணிகிட்டு இருந்தான். ஜேகேயோட ஹேண்ட்ஸ் ஒயினோட பாடி ஃபுல்லாக ரூம் ஆகிட்டு இருந்துச்சு. ஜேகே அந்த ஃபீல்லையே 2 பேரோட பாட்டமே ரிமூவ் பண்ணோம். ஜேகே 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 இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆட்டுமே. ஏய் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஏய் ஜேகே அது சொல்லலை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆட்டும்டா. ப்ளீஸ்டா, வேணாம் வேன். பாதி சாப்பிட்டு மீதியெல்லாம் என்னால் வச்சுட்டு போக முடியாது, உனக்கு புரியுது தானே? ஜேகே என்ன பேசுகிற? ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, கொஞ்சம் நாள் ஆட்டும்டா ப்ளீஸ். ஏய் என்ன வேன், என்னைக்குனாலும் நான் தானே, ப்ளீஸ் டி. ஜேகே ஓகே, பட் ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கியா? ப்ரொடெக்ஷனா? அதெல்லாம் இருக்குடி. நான் ஒன்றும் உன்னை விட்டு போயிட மாட்டேன். நீ ப்ரெக்னென்ட் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, சந்தோஷம்தான். வா. ஏய் ஜேகே ஜேகே ஜேகே, நான் படித்து முடிக்கலடா, சின்ன பண்ணுற நீ. தெரியும், இது இல்லைன்னா நீ ஒத்துக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும், வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். ஜேகே அதே போஸ்ட்டில் நின்று அந்த ப்ரொடெக்ஷனோட கவரை பிரிச்சுட்டு இருந்தான். ஒயன் அவனை ஷையாக பார்த்துட்டே இருந்தா. என்னடி பார்க்குறேன்? சீக்கிரம். வேணாம் வேணான்னு சொன்னான். அதான் ஓகே சொல்லிட்டேன்ல, சீக்கிரம்டா. ஜேகே அந்த ப்ரொடெக்ஷனை ஒயனோட கையில் கொடுத்தான். போட்டு விடு. ஏய் ஜி அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏய் போட்டு விடுறேன், உனக்காக தானே, நீ கேட்டேன் தானே. டீ நான் இதெல்லாம் படம் கேட்டேன். ஏய் ப்ரொடெக்ஷன் நீ தானே கேட்டேன், போட்டு விடு. ஜிகி என்ன பண்ணுற ஜிகி? போட்டு வர்றியா இல்லை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவா? இரு போட்டு வர்ற. ஆனால் வச்சுட்டு ஒயனும் அதை வேர் பண்ணி விட்டா. ஜேகே அகெயின் ஒயனோட லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, பயப்படாதா, நான் தான், எனக்காக தான், எப்பவும் கூட தான் இருப்பேன், என்றைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன். உனக்கு ஓகே தானே? சொல்லுடி, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான், எனக்கும் நீ வேணும். ஜேகே ஒரு பெரிய ஸ்மைலோட தர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஜேகே வலிக்குதே. ஏய் லேசாக வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஜேகே வலிக்குதுடா. ஏய் அவ்வளோ தாண்டி, கொஞ்சம் நேரம் மட்டும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். லவ்யூடி. எனக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கோம். ப்ளீஸ் மூவ் ஆகாத ப்ளீஸ். ஜேகே ஜேகே வலிக்குதுடா. ஒயனோட கண்ணில் இருந்து டியர் ட்ராப் ஆச்சு. ஜேகே அந்த டியர்ஸை வைப் பண்ணிட்டே, ஏய் ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் இருந்தான். என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்? ஜேகே ரொம்ப லவ் பண்ணுறா. ஆனால் வலிக்குது. ஐ லவ் யூ ஜேகே. ஜேகே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒயன் பக்கத்தில் வந்து படுத்தான். ஒயனை டைட்டாக ஆக் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச். நீயும் எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்க, தேங்க்யூ ஸோ மச். ஏய் ஒயின், என்னடா செம்ம ஃபீல் தெரியுமா? நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். நானும். ஏ ஒயின், நம்ம வேற ஒரு போஸ்ட்டில் அகைன் ட்ரை பண்ணக்கூடாது. டீ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்ன நினச்சேன்னா, இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்டா. அதனால் என்னடி அகைன் ஒரு தடவை வேற ஒரு போஸ்ட்டில் ட்ரை பண்ணலாமே. டீ விளையாடுறியா? நோ வே, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் முடியாது. ஏய் ப்ளீஸ் டீ, ஒரு தடவை. ஜேகே நீ சாட்டிஸ்ஃபைட் தானே? அதெல்லாம் நான் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் வேற ஒரு போஸ்ட் ட்ரை பண்ணுவோமே. ஜேகே என்ன விளையாடுறேன்? ஜேகே வாயினா அகைன் கிஸ் பண்ணான். ஜேகே வேணாம் ஜேகே. ஓகே போதும், சரி ட்ரை பண்ணலாம். வைன், ஏ வைன். ஜேகே அண்ணன் ஷிட், இவன் என்னடி இப்போ வந்திருக்கான்? டீ ஜேகே
ஆனால் எப்படி வந்தோம்? அதானே எப்படி எஞ்சி வந்தோம்? வைன் கதவை தோறும் வைன். டீ என்னடா பண்ணி வச்சிருக்க? பூச்சி செத்தேன், அவ்வளோதான். இதை சாவடிச்சிருவான். உனக்கு தெரியாதுல அவனை பற்றி. ஏய் வைன் வைன் இங்கே பார், அழகில அழகா. டீ இப்படி என்ன? ஏய் வைன் இங்கே பாரு, வைன் கதவை தோற கூப்பிட்டுட்டே இருக்காண்டா. ஓகே ஓகே இங்கே பாரு வைன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டோரை போய் ஓப்பன் பண்ணு. நான் விண்டோ வழியாக வெளியே போகிறேன். மாட்டிப்போமா? பயமாக இருக்கே. ஏய் எதுவும் மாட்டிக்க மாட்டோம். அப்படியே மாட்டிக்கிட்டாலும் நான் உங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறேன். இப்போவே உன்னை என் வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போகிறேன். சிக்கி அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இது மட்டும் அண்ணன் தெரிஞ்சு அவன் பயங்கரமாக கோவப்படுவான். ஏய் எதுவுமே ஆகாதுடி, நீ பயப்படாத. நீ இப்போ தைரியமாக ஓப்பன் பண்ணு. நான் இங்கே இருந்த மாதிரியே காட்டிக்காத. நான் சேஃபாக வெளியே போயிருமே, நீ எதுக்கும் பயப்படாத. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஓகே தானே? சிக்கி பயமாக இருக்குடா. பயப்படாதடி, நீ பயந்து அவன் கண்டுபிடிச்சிருவான். நீ தைரியமாக போய் ஓப்பன் பண்ணு. நான் இருக்கேன், நான் எப்போவுமே நான் கூட தான் இருப்பேன். தைரியமாக இரு. ஓகேவா? நான் கிளம்புறேன். பாய். சிக்கி சாரி. ஏய் எதுக்கு சாரி? ஐ லவ் யூ. வரேன். பாய். வைன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணேன். என்னண்ணா ஏன் டோர் ஓப்பன் பண்ண இவ்வளோ நேரம்? தூங்கிட்டு இருந்தேண்ணா. ஓ சரி சாரி. என்னண்ணா வேணும்? பசிக்குது வைன், நான் சாப்பிடல. என்ன சாப்பாடு இருந்தால் எடுத்து வைக்கிறியா? வேணா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வைன் சுகாவுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா. அப்போ சுகா இந்த ஜேக்கையும் சாப்பிடல. அவனை சாப்பிட்டு போக சொல்லணும்னு நினச்சேன். செம்ம போதையாக இருந்துச்சா, அதே நான் மறந்துட்டேன். அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதண்ணா, அவன் சாப்பிட்டு தான் போயிருக்கான். சாப்பிட்டானா? நம்ம வீட்டில் சாப்பிடுவானா என்ன? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டு தான் போயிருக்கான். வைன் அவனை நல்லா கவனிச்சுக்கிட்டியா? அவன் கேட்குறதுலாம் எடுத்து வச்சு கொடுத்தியா? எங்கண்ணா அவன் ஒன்று கேட்டான், ஆனால் அதுக்குள்ளே நீ வந்துட்டா. அதோட அவன் கிளம்பிட்டான். நான் வந்துட்டேண்ணா. என்னடி சொல்கிறேன்? அது இல்லைண்ணா, அவன் ஏதோ கேட்டான். அப்போ நீ இருமணியா, நான் ஒன்றும் பார்க்கலான்னு வந்துட்டேன். அதோட அவன் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான்னா. ஓ அப்படியா? ஓகேடி, நெக்ஸ்ட் டைம் அவனை கூப்பிட்டு வரேன். அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் என்னென்னு கேட்டு பண்ணிக்கொடு. ஓகேவா? ஓகேண்ணே, செஞ்சு கொடுத்துட்டா போச்சு. உன் ஃப்ரெண்ட் இல்லையா?